அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். அந்த அருட்கொடைகளை பற்றி அவன் சொல்லுகிற போது வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறார். உண்மையிலே நாம் யாரும் எண்ணுவதில்லை, கணிப்பீடு செய்வதும் இல்லை. அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நிஅமத்துகள் எவ்வளவு பெருமதியானவை என்பதை அதை இழந்து நிற்கிற மனிதர்களை பார்க்கிற போதுதான் நம்மால் புரிய முடியும். அல்லது அந்த நிஅமத் நம்மிடமிருந்து போகிற போதுதான் இப்படி ஒரு பெரிய நிஅமத் நமக்கு இருந்திருக்கிறதே என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவன் தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறான். இப்போ ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பல நிஅமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த நிஅமத்துகளுள் நமக்கு தரப்பட்டிருக்கிற மிக முக்கியமான நிஅமத், மிக பெருமதியான நிஅமத், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத நிஅமத் என்ன என்று கேட்டால் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த தீன், இந்த ஈமான் ஆகும். ஏனென்றால் இந்த ஹிதாயத், இந்த தீன், இந்த ஈமான் என்பது நாம் நினைத்தவுடன் நமக்கு கிடைப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களை இந்த தீனுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று மேக்சிமம் ட்ரை பண்ணிய நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்கினான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த், நபியே நீ நினைத்தவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உன்னால் முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு அந்த ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் ஹிதாயத் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு சொன்னான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே யாருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே நம்முடைய திறமையினால் நாம் மூமின்களாகவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாகத்தான் இது காணப்படுகிறது. இதை நம்மில் எத்தனை பேர் புரிந்து கொண்டோம் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். இந்த நிஅமத் சாதாரணமான ஒரு நிஅமத் அல்ல. உலகத்திலே சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அந்த விஷயங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் போராடி மரணித்தால் நாம் ஷஹீதுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த லிஸ்டில் முதலாவது இருப்பது தீனாகும். நம்முடைய தீனுக்காக, நம்முடைய ஈமானுக்காக நாம் போராடி அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஈமானுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்கிறது? ஒரு சடங்காக, சம்பிரதாயமாகத்தான் நம்முடைய ஈமான் நம்மிடத்தில் காணப்படுகிறது. இந்த ஈமான் கிடைத்ததே நமக்கு ஒரு கஷ்டமும் இல்லாமல். இந்த ஈமானை பெறுவதற்கு என்ன தியாகம் செய்தோம், என்ன கஷ்டப்பட்டோம்? ஒன்றுமே இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி மக்கள் பட்ட கஷ்டங்கள் குர்ஆனில் சொல்லப்படுகிறது, ஹதீஸ்களிலே அடையாளப்படுத்தப்படுகிறது. சாதாரணமான கஷ்டங்கள் அல்ல. உண்மையிலே அந்த வரலாறுகளை படிக்கிற போது ஒரு கல் நெஞ்சக்காரனுடைய இதயமும் ஈரமாகிவிடும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ஈமானை பெறுவதற்காக. பெற்றுக்கொண்ட ஈமானை பாதுகாப்பதற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் சாதாரணமானவை அல்ல. மிக கடுமையான தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற இந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்ற கிடங்கு வாசிகள், வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்கு வாசிகள் கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த காலத்தில் ஈமான் கொண்டதற்காக வேண்டி அந்த மக்கள் நெருப்பில் தூக்கி போடப்பட்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த மன்னன் ஒரு கிடங்கை வெட்டி அந்த கிடங்கிலே தீயை மூட்டி அந்த தீயிலே, அந்த நெருப்பிலே மூமின்களை தூக்கி போடுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் இப்படி போட்டு சோதித்தவர்கள் நாளை மறுமையிலே கஷ்டப்படுவார்கள் என்று. ஆனால் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஈமானை பாதுகாப்பதற்காக உயிரை விட்டிருக்கிறார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போகிறார்கள். மிஅராஜ் போன நேரத்தில் அவர்களுக்கு சுவர்க்கம் நரகம் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. சுவர்க்கத்தின் பக்கத்தில் அவர்கள் செல்லுகிற போது ஒரு நறுமணம் வீசுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், இப்படி ஒரு நறுமணம் வீசுகிறது, இது யாருடையது என்று கேட்கிறார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ராயிஹத்து மாஷித்வதி இப்னதி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலை சீவி விட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணியின் வாடை தான் இது என்று சொன்னார்கள். அந்த வரலாற்றை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபிர்அவுனுடைய வீட்டிலே ஒரு பெண்மணி பணிப்பெண்ணாக பணி செய்து கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்து ஈமான் கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஈமானை அவர் மறைத்து கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்தவில்லை. ஒரு நாள் ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டிருக்கும் போது கையில் இருந்த சீப்பு கீழே விழுகிறது. அந்த சீப்பை எடுக்கும்போது அவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கிறார்கள். சீப்பு கீழே விழுகிறது. விழுகிற சீப்பை எடுக்கிற போது பிஸ்மில்லா என்று சொல்லி அவர்கள் எடுக்கிறார்கள். அப்படி பிஸ்மில்லா என்று சொல்லி எடுத்ததை ஃபிர்அவுனுடைய மகள் கேட்டுவிட்டார். அவளுடைய காதில் அது விழுந்து விடுகிறது. உடனே அவள் கேட்கிறாள், ஃபிர்அவுனுடைய மகள், என்ன சொன்னாய்? பிஸ்மில்லா என்று சொன்னேன். அப்படியாக இருந்தால் என்னுடைய தந்தையை நீ கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டாள். இந்த பெண்மணி சொன்னார்கள், இல்லை இல்லை, உன்னுடைய தந்தை கடவுள் கிடையாது, உனக்கும் எனக்கும் உன்னுடைய தந்தைக்கும் கடவுள் அல்லாஹ் தான் என்று அந்த பிள்ளையிடம் சொல்லுகிறாள். சொன்னதும் அந்த பிள்ளை ஓடி போய் தந்தையிடம் இந்த செய்தியை சொல்லிவிடுகிறது. ஃபிர்அவுனிடம் போய், இப்படி நம்முடைய வீட்டில் வேலை செய்கிற இந்த பணிப்பெண் இப்படி சொல்லுகிறாள் என்று சொன்னதும் ஃபிர்அவுன் இந்த பெண்மணியை அழைத்து விசாரிக்கிறான். முதல் அவன் கேட்டான், மன் ரப்புக்கி, உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டபோது அந்த பெண்மணி பதில் சொல்வதை பாருங்கள். அவர் கேட்ட கேள்வி என்ன? உன்னுடைய ரப்பு யார்? அதற்கு அந்த பெண்மணி சொன்னார்கள், ரப்பி வரப்புக் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். என்னுடையவும் உங்களுடையவும் ரப் அல்லாஹ் தான் என்று சொன்னார். திரும்ப திரும்ப கேட்டான், அதே பதில் தான் வந்தது. அப்போது அந்த பெண்ணை மிரட்டினான், நீ என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ சொல்லுகிற இந்த மூசாவுடைய கொள்கையில் நீ இருக்கக்கூடாது என்று மிரட்டிய போது அந்த பெண்மணி அசைந்து கொடுக்கவில்லை, உறுதியாகவே இருந்தார். அந்த நேரத்தில் இந்த பெண்மணியுடைய பலவீனம், வீக்னஸ் என்ன என்று இவன் தேடுகிறான். தேடி பார்த்தால் அந்த பெண்மணிக்கு 3-4 குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்காகத்தான் இந்த பெண்மணி கஷ்டப்படுகிறாள், உழைக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியும். எனவே அந்த 4 பிள்ளைகளையும் கொண்டு வர சொல்லுகிறார். பிள்ளைகள் கொண்டு வந்து அந்த பெண்மணிக்கு பக்கத்தில் வைக்கப்படுகிறார்கள். ஒரு பெரிய சட்டியிலே இந்த உலோகங்கள் போட்டு உருக்கப்படுகின்றன, செம்பு போன்றவை போட்டு உருக்கப்படுகின்றன. இப்போது கேட்கிறான், உன்னுடைய ரப்பு யார் என்று. அப்போ அந்த பெண்மணிக்கு விளங்கிவிட்டது, இவன் நம்முடைய பிள்ளைகளை இதிலே தூக்கி போட போகிறான். அவர்கள் அந்த நேரத்திலும் கூட கொஞ்சமும் தளராமல் மிக உறுதியாக சொன்னார்கள், ரப்பி ஒரப்புக் அல்லாஹ், என்னுடையவும் உன்னுடையும் ரப்பு அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். அவன் ஒரு பிள்ளையை தூக்கி போடுகிறான். கண் முன்னாலே அந்த சட்டியிலே தூக்கி பிள்ளையை போடுகிறான். அந்த பிள்ளை மரணித்து உருகுகிறது. மீண்டும் கேட்கிறான். மீண்டும் அந்த பெண்மணியுடைய பதில் ரப்பி ஒரப்புக் அல்லாஹ் என்பதாகவே இருந்தது. 2வதை போட்டான், 3வதை போட்டான். 4வது பிள்ளை கை குழந்தை. அந்த குழந்தை கையிலே இருக்கிறது. அதை பிடித்து இழுக்கிறாள். இழுக்கும்போது அந்த பெண்மணி அழுகிறார்கள். கண்களால் கண்ணீர் வருகிறது. இவன் நினைத்தான், இப்போது இந்த பெண்மணி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி விட்டாள். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டபோது அப்போதும் சொன்னார்கள், ரப்பி ஓ ரப்புக் அல்லாஹ், என்னுடைய உன்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் அழுவது உனக்கு பயந்தல்ல, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது,
ஒரு ஆசை இருக்கிறது, அதை நீ நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்க விரும்பினேன், அதற்காகத்தான் அழுகிறேன் என்று சொன்னார். சரி, உன்னுடைய ஆசையை சொல்லு என்றதும், எங்கள் அத்தனை பேரையும் நீ இந்த பிள்ளையை போட்டு விட்டு அடுத்தது என்னை தூக்கி போடுவாய், எங்கள் அனைவரையும் நீ ஒரு குழியிலே புதைக்க வேண்டும், ஒரு குழியிலே அடக்க வேண்டும், இது என்னுடைய ஆசை என்று சொன்னபோது அதை செய்கிறேன் என்று அவன் சொன்னான். இந்த பெண்மணியுடைய நறுமணம் தான் அந்த சுவர்க்கத்தில் வீசியது என்று ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள்.